விபி சிங் அவர்கள். ஒரு சமூக நீதி காவலராக இந்தியாவில் வாராது வந்த மாமணிதான் விபி சிங் என்ற சமூக நீதி காவலர். அவர் வந்ததொட்டு அந்த பரிந்துரையை சொல்லி பிள்ளைகளுக்கு 27%, அதுவும் என்ன, ஒடுக்கப்பட்டவர்களில் முதல்ல யாருக்கு உரிமை கொடுக்கணும்? பழங்குடி மக்களுக்கு, எஸ்டி மிகப்பெரிய அளவு, ஷெட்யூல் ட்ரைபு, அடுத்தது எஸ்சி, அது ஷெட்யூல் காஸ்ட், ஏன்னா ரொம்ப நாள் கீழே இருக்கிறவங்க, அடுத்தது ஓபிசி, அடுத்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று வரும்போது அவர்களுக்கு 50% என்று அதற்கு ஒரு மேலே போகக்கூடாதுன்னு இவர்களே பார்ப்பவர்களே உருவாக்கி வைத்துட்டார்கள் அரசியல் சட்டத்தில். சட்டத்துக்குள்ளே அப்படி இல்லை. சரி பரவாயில்ல, இப்போ அதை எதிர்த்து போராட வேண்டாம், முதல்ல கணக்கு திறக்கணும், அது ரொம்ப மிக முக்கியம். அப்போ 23% அவர்களுக்கு முன்னுரிமை. ஏன்னா நீண்ட காலமாக அடியில் இருக்கிறவனை முதல்ல தூக்கி விடணும், மேலே இருக்கிறவன் அதுக்கு அடுத்தது. 52% மக்களுக்கு மேலே இருந்தாலும் பரிந்துரை செய்தாலும் 27 கொடுங்கன்னு சொன்னோம். அந்த 27 கூட சென்ற ஆட்சிகளில் நடைமுறைப்படுத்தலையே. இந்த ஆட்சி வந்த பிற்பாடு தான் டாக்டர்களாக நம்ம பிள்ளைகள் வர்றாங்க. அகில இந்திய அளவில் போராடி, உச்சநீதிமன்றத்தில் போராடி, தெருக்களில் கிளர்ச்சி பண்ணி இவ்வளவு வருகிறார்கள் என்பது பிற்பாடு நம்மவர்கள் டாக்டர்களாக மற்றவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு வந்தது. 27% இன்னமும் போராடி கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அளவில்.